இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாலை தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு மகனே நீ பயப்படாதே, என் அன்பு மகளே நீ பயப்படாதே. காரணம் என்னவென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவன் என்னோடு இருக்கிறபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த மனுஷிக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த வியாதிக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த நோய்க்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த பிசாசுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த துர்குணமான பொல்லாத மனிதருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. காரணம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக நியூ ஹெப்ரிட்ஸ் தீவில் மிஷனரியாக சென்ற ஜான் ஜி பேட்டன் அவருடைய மனைவி இருவரும் அந்த மிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும் பொழுது, மிஷன் அந்த அருட்பணி தலைமையகத்தில் இருக்கும் பொழுது அவர்களை சூழ்ந்து கொண்டு ஆதிவாசிகள் வந்து விட்டார்கள். அவர்களை எப்படியாவது அவர்களை தீக்கொளுத்தி இந்த மிஷன் தலைமையகத்தை எரித்து விட வேண்டும், அவர்களையும் உயிரோடு கொளுத்தி விட வேண்டும் என்று வந்து விட்டார்கள். மிஷனரி ஜான் ஜி பேட்டனும் அவங்க மனைவியும் நன்றாக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். மறுநாள் அவர்கள் இந்த மக்கள் இன்னும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து பார்த்தால் ஒருத்தரை கூட காணோம். சில நாட்கள் கழித்து அந்த மிஷனரியின் தலைவன், அந்த ஆதிவாசிகளின் தலைவன் அவரை தேடி வந்தான். ஜான் ஜி பேட்டன், நேற்று இரவு நாங்கள் மிஷனரி தலைமையகத்தை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு உங்களை உயிரோடு கொளுத்திவிட வேண்டும் என்று நினைத்த பொழுது உருவின பட்டயத்தோடு உங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருந்த அந்த கணக்கற்ற மனிதர்கள் யார், அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது,
தம்முடைய தூதர்களை கொண்டு தேவன் தங்களை பாதுகாத்து கொண்டார் என்று. தேவன் நம்மை பாதுகாப்பதற்காக தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91:11-12 சொல்கிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி சங்கீதம் 34:7 சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவளை விடுவிக்கிறார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், இவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கும் தூதர்களுடைய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஏன் கலங்க வேண்டும்? அது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, நான் இருக்கிறேன், தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது என்பதை விசுவாசத்தோடு நீ இருக்கும் பொழுது நான் உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, காரணம் நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், பலவீன நேரங்களிலெல்லாம் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கலங்காதிருங்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, பயத்தோடு சில மனிதர்களை குறித்த பயம், சில சூழ்நிலையை குறித்த பயம், சில நோயை குறித்த பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவள் பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு அவர்களை பலப்படுத்தும், பயத்தை எடுத்து போட்டு பலப்படுத்தும், பயத்தை எடுத்து போட்டு பலப்படுத்தும். உடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்தரலும். இப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு